ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா டைப், அதுவும் மட்டும் இல்லாம பிளேட்டட் வச்ச ட்ரெஸ், டாப் எல்லாமே நமக்கு டபுள் சைடா டிசைனு. அது மட்டும் இல்லாம நமக்கு 3 in 1 ட்ரெஸ் மாதிரி தான் இது இருக்க போகுது. ஸோ இது 9 இயர்ஸ் பேபிக்கு ஸ்டிச் பண்ண போறது. ஸோ இந்த ஏஜ்ல உள்ளவங்க கண்டிப்பா இந்த அளவு வச்சு நீங்க கட் பண்ணலாம். ஆனா குண்டா இருக்கிறவங்க, இப்ப 9 இயர்ஸ் பேபி இருந்தாலும் அவங்க உடம்பு தகுந்த மாதிரி நம்ம அளவுகள் எடுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே வீட்ல, அது மட்டும் இல்லாம வீட்டு பக்கத்துல ஒரு சிஸ்டர் கொடுத்திருந்தாங்க. அவங்களோட அளவு வீட்லயே நான் எழுதிட்டு கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதோட நான் கட்டிங் பண்ண போறேன். ஸோ நான் எப்பவுமே எடுக்க போறது ஃபுல் பாடியோட லென்த். ஸோ அந்த ஃபுல் பாடியோட லென்த் எடுத்ததுக்கு அப்புறமா மார்பக சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸோட லென்த், ஸ்லீவ்ஸோட சுற்றளவு, இது எல்லாமே நான் எடுத்துடுவேன். இவ்வளவுதான் நான் எடுப்பேன். ஸோ மற்றபடி நம்ம ஆம் ஹோலு, அதுக்கப்புறம் நெக் அகலம், நெக் ஹைட், இதெல்லாம் நான் கட்டிங் பண்ணும்போது எடுத்துப்பேன். ஸோ இதுக்கான லேஸ் டிசைன் நான் எடுத்திருக்கேன், அந்த பர்பிள் கலர். ஸோ சாரீ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஷால் வேணுமா? ஸோ அந்த ஷால் வேணும் அப்படின்னால நான் ஃபர்ஸ்ட் அந்த ஷாலுக்கான அளவு குறிக்கணும். ஸோ நான் அந்த பாப்பாவை வச்சு நான் ஷால் அளவு எடுக்கல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் பாப்பா இருக்கா இல்லையா, ஸோ என் பொண்ணு இருக்கிறதுனால அவளை வச்சு நான் அளவுகள் எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தேன், எவ்வளவு எடுக்கணும், எவ்வளவு நமக்கு தேவை. ஏன்னா நாம அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா குழந்தைங்களுக்கு அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹைட்டும் சுற்றளவு கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு அந்த அளவுகள் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பாப்பாவை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்ததுதான். ஸோ இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா சாயந்தரம் தான் ஸ்டிச் பண்ணேன், பாப்பா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான். ஏன்னா அந்த ஷாலுக்காகவே நான் பாப்பாவுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பா வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும் அந்த அளவுகள் எல்லாமே. ஸோ அதனாலதான். ஸோ என்ன பண்ண அப்படின்னா, பாப்பாவை கூப்பிட்டேன். அவ கொஞ்சம் கூச்சமாவே இருந்தா. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே யூனிஃபார்ம் கூட கழட்டையில இல்லையா. ஸோ அதனால பரவாயில்ல வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுட்டு அந்த இது வைப்பேன் இல்லையா ஃபிளிட்ஸ், ஸோ அதை வச்சுட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பாப்பாவை வச்சுட்டு நான் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாப்பாவோட கொஞ்சம் தான் ஹைட்டா இருக்காங்க. ஸோ அதனால நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த முந்தி போர்ஷன் முந்தி சைட்ல தான் நம்ம ஸ்டிச்சிங் அந்த தாவணி நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முந்தி போர்ஷனை பாப்பாவுக்கு வச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த சுற்றளவு, அந்த இடுப்பு முழுக்க சுற்றளவு நமக்கு இடுப்பு கிட்ட சொருகிற மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ முந்தி போர்ஷன்லயே நான் அந்த பாப்பாவுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோட பாப்பாவோட சுற்றளவை விட ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா தான் அந்த பொண்ணு இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா அந்த ஷால் எடுத்துக்கிட்டேன். இதுவே அவங்களுக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஸோ இருந்தா இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அது தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுல நம்ம ஏதாவது பேட்ச் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த டிசைனை கொஞ்சம் பெருசா தான் கட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அதுல இருந்து நம்ம பேட்ச் ஒர்க் கொடுக்கறதுக்கு பேட்ச் ஒர்க், அதுக்கப்புறமா டாபு, இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம சாரி இருக்கு இல்லையா. ஸோ சாரி முழுக்க நம்ம மடிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ண இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரண்ட் சைடுக்கான துணி வரும். ஸோ இன்னொரு கிளாத் பேக் சைடுக்கு. ஸோ அதை ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம ஈஸியா மெத்தட்ல கட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 4 ஃபோல்டா நம்ம ஃபோல்ட் பண்றோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு ஹைட் நமக்கு அந்த பாப்பாவுக்கு வராது. ஸோ இதுல இருந்து ஒரு முக்காவாசி தான் வரும். டோட்டலா பாத்தீங்கன்னா 40 இன்ச்சஸ். ஸோ 40 இன்ச்சஸ்ல இருந்து பாட்டம்க்கு 12 இன்ச்சஸ் போச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது நமக்கு எவ்வளவு வரும், 28 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ 28 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை விட ஒரு இன்ச் அளவு இல்லைன்னா அரை இன்ச்சு எக்ஸாக்ட்மெண்டா பார்க்கணும் அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கலாம். 21 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ 21 இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்கேல் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நீட்டா கிளீனா பார்த்து நிதானமா கட் பண்ணிக்கணும். சோ நம்ம பாட்டம்ல பார்த்தோம் இல்லையா. சோ ஒரு வயசு அந்த மாதிரி பாப்பாங்க இருந்தாங்க அப்படின்னா, 1.5 வயசு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, துணி மிச்சமா இருக்கு அப்படின்ன பட்சத்துல மட்டும் நீங்க அதுல ஒரு பட்டு பாவாடை தாராளமா சூஸ் பண்ணலாம். சோ இந்த பாப்பாவுக்கு பாட்டம் எல்லாம் வேணும் இல்லையா. சோ ஃபிளீட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அதனால நான் மிச்சமான கிளாத், மேல இருக்கிற கிளாத் பாட்டம்க்கு எடுத்துக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம மடிச்சு தனியா வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேல இந்த கிளாத் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் தான் கட்டிங் வந்து பண்ணணும். ஸோ லைனிங் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்டுக்கான கிளாத் எவ்வளவு வேணுமோ நம்ம எப்போ வாங்கிட்டு வந்தாலும் எக்ஸாக்ட்மெண்டா பார்க்கணும் அப்படின்னா லைனிங் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஸ்கர்ட்டுக்காக தான். ஸோ நான் காட்டுற மாதிரியே லைனிங் வந்து எப்பவுமே மேக்ஸிக்காகட்டும் ஃபிளீட்டுக்காகட்டும் எப்பவுமே லைனிங் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு நம்மளோட உயரத்தை மட்டும் பார்த்துட்டு ரெண்டா வந்து கட்டிங் வந்து பண்ணணும். அந்த அகலம் தான் நமக்கு பாடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுக்கு நமக்கு வரும். ஸோ இதை வந்து மடிச்சுட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை விட 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம சாரியில கட் பண்ண இல்லையா? ஸோ அதை விட 1 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற துணியில வந்து பாதியா மடிச்சு 4 வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 கிளாத் இருக்கு அதுல. ஸோ ஸ்ட்ரைட்டா வர்றதுக்காக ஒரு லைன், அதுக்கப்புறமா 1/2 இன்ச் வந்து அந்த ஃபிளீட்டுக்கு வந்து ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச். நெக்ஸ்ட் வந்து அந்த உயரம் வந்து பார்க்கணும். ஸோ உயரம் வந்து 12 இன்ச்சஸ் இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ராவா 1/2 இன்ச் ஷோல்டருக்காக. ஸோ நமக்கு டோட்டலா 13 இன்ச்சஸ் வர அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கும் இடுப்பு கிட்ட வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து நெக் உயரம் வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு எடுத்திருக்கேன், 4.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் அந்த நெக் அகலம் 2.5 இன்ச்சஸ், ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஆம்ஹோல் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். கரெக்டா பாப்பாவை கட் பார்க்கும்போது 5 இன்ச்சஸ் கரெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த மார்பக சுற்றளவு இடுப்பு சுற்றளவு பார்க்கணும். ஸோ மார்பக சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்மெண்டா இந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 என்னமோ வந்துச்சு. ஸோ 22 அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா நமக்கு அதோட அதுல 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வரும் அது வந்து நம்ம பேஸ் பண்ணணும். ஸோ 22 அப்படின்னா அது 4 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 7 இன்ச்சஸ் என்னமோ வரும். ஸோ 7 இன்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அந்த மார்பல் ஸ்ட்ரங்கு 7 இன்ச்சஸ் அப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு இடுப்பு சுற்றளவு கிட்ட பாத்தீங்கன்னா 21 வந்திருக்கு. ஸோ நமக்கு 4 டிவைட் பண்ணும்போது 7.25 இன்ச்சஸ் வரும். ஸோ அதோட பேஸ் பண்ணி நான் வந்து டாட்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடு ஏதாவது டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே கொடுக்கறது இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அதோட அளவுகள் எல்லாமே. ஸோ நம்ம மார்பக சுற்றளவுல 4 டிவைட் பண்ணி அதை மார்க் பண்ணி அதுக்கப்புறமா அதுல இருந்து 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து உள்ள வந்து துணிக்காக நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கிளாத். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ் பண்ணி நீங்க கட்டிங் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா அந்த கட்டிங் வந்து பர்ஃபெக்டா வரும். ஸோ இதுல இருந்து ஒரு கிளாத் வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் கொடுக்க போறேன். ஸோ ஃப்ரண்ட் சைட்ல டிசைன் வந்து ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அந்த ஐடியா வந்து இன்னும் எனக்கு கன்ஃபியூஷனாவே இருக்கு. ஸோ நான் வந்து நெக் டிசைன் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து தாவணி மாதிரி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நெக் டிசைன் வச்சாலும் அது வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ 3 in 1 தான். நம்ம வந்து தாவணி இல்லாமலே போடலாம், இல்லைன்னா தாவணி போட்டு கூட போடலாம், ஒன் சைட் வேல் ஷால் மாதிரி கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி 3 in 1 நமக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த டிசைன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதுனாலதான் நான் வந்து டிசைன் வச்சுட்டேன். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து இந்த இந்த கிளாத்தை வந்து நம்ம ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா அந்த கிளாத்க்கு நம்ம அந்த சாரி கிளாத்க்கு வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ சாரி கிளாத் வந்து அப்பவே காமிச்சேன் இல்லையா? ஸோ அதுதான் அந்த கிளாத்து. அதுக்கு மேல வச்சுட்டு நம்ம எவ்வளவு துணி வேணுமோ அவ்வளவு துணி நம்ம வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறையவே இருக்கு இதுல. ஸோ அதனால நம்ம வந்து இன்னும் ஸ்லீவ்ஸ்க்கு அதுக்கப்புறமா டாபுக்கு இன்னும் நமக்கு வந்து அந்த நாட்டு வந்து பேக் சைட்ல வைப்போம் இல்லையா? ஸோ நாட்டுக்கு அதுக்கப்புறமா டாப்ல வைக்கிற நாட்டுக்கு இதுக்கு எல்லாமே நமக்கு இன்னும் தேவைப்படும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் மட்டும் பாதியா மடிச்சு நான் எடுத்துக்கிறேன். மேல வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து லைனிங் வந்து கட் பண்ணணும். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ணணும். நம்ம இது எல்லாமே நம்ம வந்து ஈஸி மெத்தட்ல கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ்க்கு எனக்கு துணி பத்தல. ஸோ டோட்டலா நான் வந்து 2 மீட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். கடையிலயே வந்து லைனிங் கிளாத் வந்து 1 மீட்டர் அளவு இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து நான் ஸ்லீவ்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். டோட்டலா ஸ்லீவ்ஸோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ். ஸோ 8.5 இன்ச்சஸ் நான் வந்து 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சஸ் எதுக்காக, நம்ம கீழே 1/2 இன்ச் டாட்டுக்காகவும் மீதி 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணும்போது தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா வர்றதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அதே மாதிரி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து கிளாத்துக்கு போட்டுடலாம். அதுக்கப்புறமா 8
8 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸோ இன்னும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா நம்ம ஷோல்டருக்காக விடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பஃபா வரதுனால நான் வந்து 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 9 இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னா 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ராவா பஃபுக்காக கொடுக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா 2 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம அங்க இருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பஃபுக்கான ஒரு கிளாத் வந்துடும், நார்மலான ஒரு ஸ்லீவ்ஸ்க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸோட சுற்றளவு பாத்தீங்கன்னா 7.5 இன்ச்சஸ், அதுக்கப்புறமா 7 இன்ச்சஸ். ஸோ 7.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிட்டு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ராவா 2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 7 இன்ச்சஸ் அப்படின்னா நமக்கு பாதியா மடிக்கும் போது நமக்கு எவ்வளவு வரும், ஒரு 3 இன்ச்சஸ் அளவுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டு நான் வந்து அந்த கவ் ஷேப் வந்து எடுத்துட்டேன். இந்த கவ் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கிறது, நம்ம அதெல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு நார்மலா கட் பண்ணிட்டு அந்த கவ் ஷேப் மட்டும் எடுக்கக்கூடாது, அந்த டாட்டுக்கு சேர்த்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ நம்ம டாட் வந்து கொடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஆர் கட் வந்து கொடுக்கலாம். அந்த பிளேட்ஸ் வச்சுட்டு நமக்கு கரெக்டான அளவுல அந்த பிளேட்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம டாட் ஆர் கட் வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னும் இவ்வளவு வந்து கிளாத் வந்து இருக்கு. ஸோ இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கு அதுக்கப்புறமா ஏதாவது டிசைனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை எடுத்து தனியா வச்சுக்கலாம். கட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிச்சிங்கும் கட்டிங்கும் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இதுதான் அதோட அவுட்லுக். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா இது வந்து அம்பரலா டைப். ஸோ இது வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 3 in 1 நமக்கு வரும். அதே மாதிரி டாபும் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்றது நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாடா, பாய்.